ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். அதாவது இந்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு 3 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆல்ரெடி கமருதீன் வந்து வின் பண்ணதுனால உள்ளே வந்தார் ஸ்ட்ரெயிட்டாக அண்ணா போஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து அங்கே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் 2 பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக 3 பேர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய கனி வந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் வந்து போட்டி போட்டாங்க. கடைசியில் வந்துட்டு சபரி வந்து எல்லோரும் தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கமருதீன் கூட சேர்ந்து 3 பேர் போட்டி போட போகிறாங்க கேப்டன்ஷிப் டாஸ்க்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது வந்துட்டு ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் என்னென்னா இந்த டாஸ்க்கு பேர் குத்துங்க ஏஜம்மா குத்துங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு காண்டு வந்துச்சு, கோவம் வந்துச்சு. என்னென்னா போன வாரமும் இதே மாதிரி தான் அந்த 3 பேர் நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஷன் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அங்கே இருக்கிற ஆட்களை வச்சு தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அதனால தான் துஷார் வந்தார். இவங்க 3 பேர் மோத விட்டுருந்தா அங்கே வேறு மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்கும். சரிங்களா? ஒரு வாட்டி பண்ணாங்க. சரி, இப்போ 2வது வாட்டி இதையே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து கமருதீனை கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. கனியில் சபரி தான் செலக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சு சபரி தான் வரணும் பிக் பாஸ்க்குன்னு நினச்சி தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சபரி விட்டு கொடுத்து போகும்போதே வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே நில்லுங்க, திரும்ப ஓட் பண்ணட்டும், ஓட் பண்ணால் தான் நீங்கள் அந்த பக்கம் போகணும்னு சொல்லி சபரியை வாலண்டராக இழுத்து இருப்பார். அதுக்கப்புறமா விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு ஓட்டு அடிப்படையில் வந்து கம்மியாக வாங்கினான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ திரும்ப ஒரு வாட்டி சபரியை வர வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிற ஆட்களே வந்து செலக்ட் பண்ண வச்சுருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எல்லாருக்குமே பிடித்த ஆளாக வந்துட்டு சபரி தான் இருந்தார். அங்கே வந்து சொன்னாங்க. அதேமாதிரி கனியை விட சபரி கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கருத்துக்களை வந்துருச்சு. ஸோ இந்த கருத்துக்கள் அடிப்படையில் இவங்க இப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்க போல இருக்குது. ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கத்தி குத்துருக்காங்க. அதை கத்தியை வந்து குத்தணும். சரிங்களா? 3 வாட்டி குத்திட்டாங்கன்னா அவங்க வந்து டாஸ்க் விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ இவங்க 3 பேருக்கு 3 பொம்மை வச்சு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கமருதீனை போட்டு தாக்குறாங்க. அதுவும் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி தான் வந்து போய் ரம்யா போய் குத்துறாங்க, சுபிக்ஷா போய் குத்துறாங்க, வியானா போய் குத்துறாங்க. அதனால தான் வந்து சண்டை வந்திருக்கு. நீ ஃபேக்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமருதீன் சண்டை போடுவார்ல. ஆமாம், உங்ககிட்ட நான் ஃபேக்காக இருந்தேன், நான் என்னத்தை வாரி கட்டிக்க போகிறேன், உன்னை போய் நான் அண்ணன் சொன்ன பற்றி என்னை செருப்பு கட்டி அடிச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சண்டையெல்லாம் இதுக்கப்புறம் தான் வருது போல இருக்குது. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் பாவம் கமருதீன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா கமருதீன் அவ்வளோ பெரிய சோகக்கதை சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து குத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் ஒரு சில பேர் வந்து அந்த கதையை கேட்டதுனால தான் குத்துறன்ற மாதிரி ஒரு சில பேர் கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவர் கதை சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு நெருடல் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அவர் ஜாலியாக சொல்லிவிட்டு கடைசியில் அவர் லவ் பண்ண ஒரு பொண்ணையும் கோத்து விட்டு போயிட்டார். இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த பொண்ணு ஆதிரியாக இருக்குமோ, ஏன்னா ஆதிரி அங்கே வந்து சைகை லாங்குவேஜில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இதில் எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. பட் இருந்தாலும் அங்கே கமருதீன் காலி. மீதி இருக்கிறது சபரி அண்டு கனிக்கு பார்த்தீங்கன்னா குத்தாமே இருந்துச்சு. சபரிக்கு ஒருத்தங்க யாரோ குத்திட்டாங்க. ஸோ கடைசியாக என்ன யார் வின் பண்ண, ஏன்னா குறைவான கத்தி யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான். அப்படின்னு இருக்கும்போது சபரி என்ன பண்ண டபால்னு ஒரு ஸ்மார்ட்டாக பிளேயை இங்கேலாம் விட்டு கொடுக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டார், விட்டு கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, பொறுப்பாக எடுத்து பொறுப்பாக பண்ணுங்க அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுற ஸ்ட்ரெயிட்டாக கனியோட இதில் போய் குத்துறாரு. இப்போது கனிக்கும் நம்ம சபரிக்கும் தான் வந்து பயங்கரமாக டையில் போயிட்டுருக்கு. திரும்ப யாராவது வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கவங்க யார் குத்துறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு வெளியே போவாங்க, குத்து வாங்காதவங்க வந்துட்டு உள்ளே இருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது யார் வருவாங்கன்றது தெரியல, ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது. பட் என்ன நியூஸ் வருது அப்படின்னா இது வதந்தியான்னு தெரியல. கனி தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டனாக வரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கனிலாம் வந்தாங்கன்னா சத்தியமாக ரொம்ப காண்டாக இருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், யார் கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி கமருதீன் உடனே வெளியே போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.